ஞானஸ்நானம் எடுத்தவன் தான், நீ ரட்சிக்கப்பட்டவன் தான், ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்த ஆராதனையில் இருக்கிறதா. ஆனா உனக்கு வா சரியில்லைன்னா பிரைஸ் கார்டு அண்ணி அவன் பார்ப்பான். அந்த சபைக்கு போன இவளுக்கு என்ன இல்ல, மாற்றம் இல்ல. இனி எதுக்கு நான் அந்த சபைக்கு போனோம்? அப்ப உன்னால பரலோக ராஜ்யம் அடைக்கப்படுதா? பிரைஸ் காட், அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட சகோதரன் ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. சகோதரர்கள் அந்நிய ஜனங்களுக்கு முன்ன நின்றுட்டு இவர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபையில முன்பராவும் மூப்பனாவும் இருந்துட்டு அங்க தெருவில் நின்று கெட்ட வார்த்தை பேசுற எவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வான்? எவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வான்? அப்போ ஜனங்கள் வரவிடாதபடிக்கு நம்ம தான் என்னவா இருக்கிறோம்? தடையா இருக்கோம். நம்ம நாக்கு சரியில்லை, நம்ம செய்கைகள் சரியில்லை. பிரைஸ் காட். உன்னை நேசிப்பது போல யாரை நேசிக்கணுமா? இல்லையே. ரட்சிக்கப்பட்ட நமக்கு அந்த பூரணமான அந்த அன்பு இன்னும் வெளிப்படலையே. ரட்சிக்கப்பட்ட நமக்கு அந்த அன்பினால அன்பு காட்டி, இரக்கம் காட்டி, தயவு காட்டி ஜனங்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ள இல்லாமல் போய்விட்டதே. உன் நிமித்தம் இங்க உலகத்துல, நீ வாழ்கிற தேசத்துல, நீ இருக்கிற கிராமத்துல, நீ இருக்கிற வீட்டு பக்கத்துல, பிரைஸ் காட், உன் நிமித்தம் ஆட்கள் ஜனங்கள் ரட்சிக்கப்படாதபடிக்கு தடைப்பட்டு இருக்கிறாங்கன்னா பைபிள் சொல்லுது உனக்கு ஐயோ. இது நான் பேசல, இயேசு பேசினார்.